மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். சேர்ந்தாலும் கர்த்தரே அடை
பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த அருமையான கால நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக நீ கொடுத்த பாக்கியத்திற்காக, நேரத்திற்காக நன்றி செலுத்தும் சுவாமி. இந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வாகவும் வழியாகவும் வெளிச்சமாகவும் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த சமாதானமும் அமைதியும் கிடைப்பதில்லை. பல நேரங்களிலே, பல வேளைகளிலே நாம் இந்த அமைதிக்கு நாம் பல முயற்சிகளையும், பல திட்டங்களையும், பல நோக்கங்களையும், பல காரியங்களுக்காக நாம் ஏற்படுத்துவதற்காக நாம் முயற்சிக்கின்றோம். ஆனால் அது நிரந்தரமான, அது முழுமையான அமைதியை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நாம் இன்றைக்கு உலகத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர். அமைதி என்பது ஒரு தனி மனிதர்கள் மாத்திரமல்ல, குழுக்கள் அல்ல, நாடுகளிடையே இன்று அமைதி இல்லாமல் காணப்படுவதாக இருக்கிறது. இந்த அமைதியின்மையின் அடிப்படை காரணம் யார் பெரியவர் என்கின்ற கேள்வி நமக்குள்ளாக இருக்கிறது. எந்த இனம் பெரிய என்பதை நமக்குள்ளாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கேள்வியும் எண்ணத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இந்த கடவுள் கொடுக்கின்ற அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் தவித்துக் கொள்ளுகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆகவே இதில் எப்படி அமைதியை செய்து வைக்க முடியும் என்பதை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, தேடலாக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒடுக்குதலுக்கு எதிராக பணி செய்வதே அமைதிக்கான பணியாகும். நாம் உலகத்திலே ஏழைகளை வஞ்சித்து, உலக மக்களை வஞ்சித்து, நாம் தான் உலகத்துக்கு பெரியவர், நாம் தான் நம்முடைய இனத்திற்கு பெரியவர், நம் நாடுதான் உலகத்திற்கு வல்லமுடைய என்பதை ஒரு மார்தட்டி கொண்டு உலகத்திலே வாழ்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட சிந்தனையோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இதன் வழியாகத்தான் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை, அது சித்தாந்த நோக்கத்தின் வழியாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற இறைவார்த்தை, ஒடுக்குதலுக்கு எதிராக பணி செய்வதே அமைதிக்கான பணியாகும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அமைதி என்பது ஒரு மருதாணி போன்றதாக இருக்கிறது. அந்த மருதாணியை யார் தொடுகிறார்களோ, யார் மருதாணியை வைக்கிறார்களோ அவர் கைகள் சிவக்கும். அதுபோலத்தான் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்கள் பலனை அனுபவிப்பார்கள், ஆண்டுடைய அமைதியை பெற்றுக்கொள்வார்கள். அந்த பலனையும் அமைதியும் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் வாழ்கின்ற பொழுது நமக்குள்ளாய் இருக்கின்ற கேள்வி, நமக்குள்ளாய் இருக்கின்ற நாட்டுக்கு நாட்டு விரோதம், நமக்குள்ளாய் இருக்கின்ற இனத்துக்குள்ளாய் இனம் விரோதம் என்பதை எல்லாம் கலைந்து போட்டு ஆண்டு கொடுக்கின்ற அமைதியை, ஆண்டு கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை நிச்சயமாய் நாம் உலக மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்க முடியும். அதுபோலத்தான் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்கள் பலனை அனுபவிக்கும்படியாக கடவுள் விரும்புகிறவராக இருக்கிறார். அமைதியை ஏற்படுத்துவது ஒரு நோய்க்கு மருந்து கொடுப்பது போன்றதாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த மருந்தாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகத்தான் நாம் இழந்த அமைதியை, சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக கூறுகிறார்: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இழந்த சமாதானத்தை, ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலே இழந்த சமாதானத்தை, நம்முடைய பாவத்தின் மூலமாய் இழந்த சமாதானத்தை, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் மூலமாய் இழந்த சமாதானத்தை, நம்முடைய உலகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனு மக்கள் எல்லாரும் தன்னுடைய வேற்றுமை மூலமாக இழந்த சமாதானத்தை கடவுள் ஒரே மகன் உலகத்துக்கு வந்து தன்னுடைய இரத்தம் சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்கின்ற நம்பிக்கை அமைதியின் கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் பவுல் சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் ஒருவருக்கொரு பகைமையை, ஒருவருக்கொருவர் வன்முறையை, ஒருவருக்கொருவர் அந்த பெரியவர் என்கின்ற அந்த நீர் பெரியவரா, நான் சிறியவரா, நீ உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா என்கின்ற கருத்தை மறந்து நாம் எல்லாரும் சமத்துவத்தினுடைய நோக்கிலே நாம் கடந்து போகின்ற பொழுது
ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்துக்குள்ளாய் முழு சமூகமும் முழு திருச்சபையும் முழு உலகமும் நாம் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் அந்த இழந்த சமாதானத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்கின்ற பாக்கியம் உடையவர்களாக இருக்க முடியும். ஆகவே ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட அமைதி குடும்பத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதனிடத்தில் தொடங்கப்பட வேண்டும். அப்போது ஒவ்வொரு மனிதனிடத்தில் தொடங்கப்படுகின்ற சமாதானம் நிச்சயமாகவே ஒருவருக்கொருவர் பகைமையும் ஒருவருக்கொருவர் விரோதமும் ஒருவருக்கொருவர் சண்டை இல்லாமல் ஒருவருக்கொருவர் தன்னுடைய இனத்தின் வழியாக மக்களை கூறுபோட்டு வேறு பிரித்து காணப்படாதபடிக்கு, நாடுகளுக்கு நாடு ஆக பிரிவினை உண்டாக்காதபடிக்கு எல்லாரும் சமத்துவத்தின் வழியாகத்தான் கடவுள் கொடுக்கின்ற அமைதியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்க முடியும். உதாரணமாக ஆபிரகாம் என்கின்ற மிகப்பெரிய மனிதனை நாம் எப்படி ஒரு புதிய தலைமுறையின் தகப்பனானவர் என்பதை நாம் அறிவோம். அப்ப புதிய தலைமுறையுடைய தகப்பனாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காயினுடன் காணப்படாத அன்பு ஆபிரகாமிடம் காணப்பட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா நன்றா தெரியும். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடன் இணக்கமான சமாதானமான விட்டு கொடுத்து வந்தான். நாம் உலகத்திலே கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உயிர்த்தெழுதலுடைய ஆண்டுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் சாட்சிகளாய் வாழ்கிற போது நாம் ஒருவருக்கொரு இணக்கமாக, ஒருவருக்கொரு சமாதானமாக, ஒருவருக்கொரு வன்முறை இல்லாதபடிக்கு நாம் ஒரே குடும்பமாக உலகத்திலே வாழ முடியும் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஆபிரகாமை தனது பிள்ளையாக கடவுள் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். ஆகவே நாம் இழந்த சமாதானத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் சாட்சிகளாய் வாழ்கிற போது நாமும் உலகத்திற்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு வாழும்படியாய் உதவி செய்கிறார். ஆகவே ஆபிரகாம் சமாதானத்தினுடைய முன்வடிவமாகவும் வாழ்ந்திருந்தார். மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது பாக்கியவான்கள் பட்டியலில் ஒவ்வொரு சிறப்புக்குரியவர்களுக்கும் எவ்விதமான பரிசு கிடைக்கும் என்பதை அங்கே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் சமாதானம் அமைதி செய்கின்றவர்களுக்கு எல்லாரை விட கடவுளுக்கு வாரிசாகும் என்பதை உரிமை நமக்கு கடவுள் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உரிமையை நீனும் நானும் சம அந்தஸ்திலே உலகத்திலே வாழும்படியாய் உரிமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த உறவிலே நாம் உலகத்திலே வாழ்கின்ற போது, அந்த உறவுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் உலகத்திலே நாம் கடைபிடித்து வாழ்கின்ற போது நிச்சயமாய் நாம் இழந்த அமைதியை சமாதானத்தை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் சாட்சிகளாய் வாழ முடியும். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரும் தனது சீஷர்களுக்கு நிறைவான ஆசையும் சமாதானத்தையும் அதிலும் தன்னுடைய சமாதானத்தையே கொடுத்துவிட்டு போயிருக்கிறவராக சொல்கிறவராக இருக்கிறார். நாம் மாத்திரமல்ல, இந்த உலக மக்கள் அனைவரும் நாம் இழந்த உரிமையை, இழந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை நாம் இன்றைக்கு நாம் எங்கெங்கே ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம். ஆனால் கடவுள் அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய தழும்புகளாய் நாம் குணமாகும் என்கின்ற சிந்தனை மூலமாக கடவுள் நாம் இழந்த உரிமையை, இழந்த சமாதானத்தை, அமைதியை மீண்டுமாக கொடுத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அந்த சமாதானத்தை, அந்த அமைதியை நாம் உலகத்திலே பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் சாட்சிகளாய் வழங்கின போது நாம் அதனை மற்றவர்களுக்கு வழங்க முடியும். நாம் பெற்றுக்கொண்டால்தான் மற்றவர்களுக்கு வழங்க முடியும். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, ஒருவரொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு ஆண்டுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாக்கியமுள்ள மக்களாக இருந்தாலும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இழந்து தவிக்கின்ற போது நாம் எப்படி மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும்? ஆனால் ஒருவொருவர் நாம் சமாதானமாக இருக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாம் சமாதானத்தை வழங்க முடியும். காரணம், நாம் பெற்றுக்கொண்டால்தான் மற்றவர்களுக்கு வழங்க முடியும் என்பதை கடவுள் நமக்கு தெளிவாக கூறுவராக இருக்கிறார். அப்போ கடவுள் தெளிவாக கூறுகின்ற ஆண்டவர், எல்லாருக்கும் கொடுக்கின்ற சமாதானத்தை நமக்கு இலவசமாய் கொடுக்கின்ற ஆண்டவர், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கும் சமாதானத்தை பகிர்ந்தளித்து சமாதானத்தின் கடவுள் நிச்சயமாய் இந்த உலகத்திற்கு நாம் நிறைவாக உதவி செய்யும்படியாக, ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அந்த சமாதானத்தினுடைய கடவுளை முன்னிறுத்திக் கொண்டு உலகத்துக்கு நாம் சாட்சிகளாய் வாழ்கிற போது நிச்சயமாய் நம்முடைய திருச்சபைக்கும் நமக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அமைதியை ஏற்படுத்தும்படியாக, பேறு பெற்று வாழ்கின்ற மக்களாக, அவருடைய கடவுள் மக்கள் என்று சொல்லி நம்மை அழைத்து உரிமை கொண்டாடும்படியாக உதவி செய்வார். அப்படி வாழ்ந்து ஆண்டுடைய சமாதானத்துக்குள்ளாய், ஆண்டுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் நிலைத்திருந்து அநேக மக்களுக்குள்ளாய் சமாதானத்துக்குள்ளாய் நடத்துவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து எடுத்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் இரக்கமுள்ள பரலோகத்தின் பிதாவே, மீண்டுமாய் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய வாழ்வை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை எங்களுக்குள்ளாய் வைத்திருக்காதபடிக்கு நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் சமாதானத்தை கொடுக்கவும் உதவி செய்யவும் கர்த்தர் உதவி செய்வீராக.
ஆபிரகாமின் வழியாக ஒரு உறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறீர். அந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்படியாகவே உயிர்த்தெழுந்தவருடைய ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் நாங்கள் உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர், அந்த சமாதானத்தை, அமைதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய திருச்சபையும் உலக மக்களும் நாங்களும் பெற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து சமாதானத்தின் கடவுளாகிய வாழ்வையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாரும். எங்களை யாவரும் தாழ்த்து ஒப்படைக்கிறோம். எல்லாரையும் என் ஆண்டவர் சமாதானத்தின் கடவுள் வழிநடத்தும்படியாக, அமைதியை கொடுக்கும்படியாக கர்த்தர் தாரும். காத்துக்கொள்ளும், எடுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்தலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் திருச்சபையோடு தங்கியிருத்தி பாதுகாத்துள்ளதாக. ஆமென்.